ஹாய். இந்த 2026 எல்லாருக்கும் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஆனா ரொம்ப கொடூரமா தான் போகுது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்க மாரியே இருக்கு. ஆல் டைம் கன்ஃப்யூஷன்ல இருக்க மாரியே இருக்கிறேன். ஹெடேக்ஸ்ல இருக்க மாரியே இருக்கிறேன். ஸோ ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. ரிலாக்ஸ்க்கு இடமே இல்ல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாரி தான் போகுதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமிங் டு த பாயிண்ட். இன்னைக்கு வந்து நம்ம மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்போம். ஆக்னிக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்போம். ஸோ பாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து எனக்கு நிறைய ஆக்னி இஷ்யூ வந்ததுனால நான் ரொம்பலாம் ரொட்டீன் வீடியோஸ் எல்லாம் வந்து போடல. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீனை இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அட் ப்ரெசன்ட் நைட் நேரத்தில் ரொம்ப 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 சிம்பிள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ எனக்கு இப்போ என்னோட டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அடாப்ளின். ஸோ இந்த அடாப்ளின் ஜெல் தான் வந்து நைட் நேரத்தில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ரொட்டீனாக என்னால் சொல்ல முடியல. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் அடாப்ளின் ரொட்டீன் தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ மார்னிங் ரொட்டீனில் என்ன பண்ணுறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் ரொட்டீனில் ஆல்ரெடி நான் என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சீரம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஃபேஸை நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸில் இப்போ லிட்டரலாக எதுவுமே கிடையாது. என்னோடய ஸ்கின் லாஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்களே வந்து நிறையா வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு வந்து நிறைய ஹார்மோனல் ஆக்னி வந்து வந்திருந்தது. ஹார்மோனல் ஆக்னி ஏன் வருது, எதனால் வருதுன்னு இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்னி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை போய் பாருங்கள். உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் எல்லாம் அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் என்னோடய ஸ்கின் வந்து இந்த சைடும் ஆக்னி இல்லை, இந்த சைடும் ஆக்னி இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஒரு மார்க் வந்து நான் ஆக்னியை பிச்சதுனால வந்தது. ஸோ எனிவே நானே சொல்லியிருக்கேன் நிறைய ஆக்னிஸ் எல்லாம் பிக்கக்கூடாதுன்னு. பட் ஆனால் நானே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். அது சம்டைம்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இச்சிங்காக இருக்கும்போது அது நம்மன்னு இருக்குமா, அது தெரியாமல் டச் பண்ணிவிடுவேன். ஸோ அது இந்த லட்சணத்தில் ஆயிடுது. அதே மாதிரி இந்த சைடும் வந்து 1 2 ஸோ டோட்டலாக 1 2 3 இந்த 3 மார்க்ஸ் வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது ஒரு 10-15 நாளில் சரி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வில்வாவோட சீரம் தான் எடுத்திருக்கேன். ஸோ வில்வாவோட இந்த ஒரு சீரம். ஸோ இந்த சீரம் நான் ஏன் இப்போ யூஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். 15 வயசில் இருக்கீங்க, இல்லைனா வந்து 18 ஏஜில் இருக்கீங்க, காலேஜ் கோயிங்காக இருக்கீங்க, ஸ்கூல் கோயிங்காக இருக்கீங்க, ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குது, இல்லைனா வந்து உங்களோட ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லைனா நீங்கள் இப்போ வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கானிக்கான இன்க்ரீடியன்ட். அதனால தான் இது வந்து மற்ற சீரமோட இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ரிசல்ட் தரும். இப்போ சயின்ஸ் பேஸ்டு சீரமெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி நிறையா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சீரமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக ரிசல்ட் தர மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இது எப்பயுமே நல்லா தான் இருக்குது. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் 1-2 பேர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி மில்கியாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேஸில் லிட்ரலாக வந்து போட்டதுக்கப்புறம் பர்ஜிங் எதுவுமே வராது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மைல்டான ஜென்டிலான சிரம். ஸோ இதை நீங்கள் வந்து மார்னிங் அண்டு நைட் 2 நேரமுமே யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருந்தீங்கனாலும் சரி, ப்ரெக்னென்சியில் வர ஹார்மோனல்னால் வர ஆக்னிஸ், பிக்மெண்டேஷன், ஸோ இது எல்லாமே ப்ரெக்னென்சியில் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அது போக இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெயிலில் போய் டேன் ஆகி ஃபேஸ் எப்படியா நல்லா வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மற்ற சிரம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆர்கானிக் சிரம்னால இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, வாங்கலாம். இந்த ஒரு பாட்டில் ஒரு டைம் மட்டும் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரும். சப்போஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக 4 மாதம் கூட வரும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஸோ கரண்ட்டாக வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் நேரத்தில், நைட் நேரத்தில் நான் வெறும் அடாப்ளின் ஜெல் மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அந்த ஜெல் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சீரம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ். ஸோ இது வந்து கோசாரெக்ஸோட ஸ்னெயில் மியூசின். ஸோ இதுவும் நம்மளோட பேரியரை நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு கொரியன் பிராண்டு தான். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 1 இயராக யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு க்ளோயிங்காக இருக்கணும், ஸ்கின்னில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை,
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்னெயில் மியூசின் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா வந்து இது நம்ம ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கேப் விடுங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை மற்ற ஏதாவது ஒர்க் இருந்ததுனாலும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு நிமிஷம் ஆகும். ஏன்னா வந்து நம்ம சீரம் அப்ளை பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து எசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கோசாரெக்ஸோடது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அதோட ப்ராடக்டோட ஒர்க் வந்து நல்லா ஒழுங்காக இருக்கும். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சது, கோலம் போடுற அளவுக்கு புள்ளி இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால தான் சொல்லிவிட்டு நான் எந்த ரொட்டீன் வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆனனால ஒரு தைரியம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரொட்டீன்ங்கிறனால கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் இருக்கணும். ஸோ நிறையா பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் மார்னிங்கில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலான்னு. பட் நான் இப்போது அடாப்டின் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால நைட்டில் அனாவசியமாக மாய்ஸ்சரைசரை தவிர எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஸ்கின்னை ட்ரிகர் பண்ணாத மாதிரி ஒரு சீரமை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த வில்வாவோட சீரமும் சரி, நான் கோசாரெக்ஸும் சரி, இது போட்டு இது ஆக்னி வந்துச்சு, இன்னும் இருக்கிற பிரச்சனையை அதிகம் பண்ணிச்சு, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ரொம்ப 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 மைல்ட் அண்ட் ஜென்டலாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ அட் ப்ரெசென்ட் எல்லா ஆக்டிவ்ஸையும் வந்து இப்போ 2-3 மாதமாகவே நிறுத்தி தான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து எனக்கு கீப் ஆன் ஆக்னி வந்ததுனால டாக்டர் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது வில்வா வந்து கேட்டேன். ஸோ டாக்டர்கிட்டே வில்வா வந்து கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டலுங்கிறனால அவ்வளோ எதுவும் பெருசாக இம்பேக்ட் இருக்காது, யூஸ் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் நான் எப்போயுமே வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, சன்ஸ்க்ரீன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பிக்மெண்டேஷன்லாம் குறையணும், இன்னும் நல்லா ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணணும் அப்படின்னா சத்தியமாக சன்ஸ்க்ரீன்னால் நல்லாவே வந்து உங்கள் ஸ்கின்னில் ரிசல்ட் காட்ட முடியும். ஸோ இது வந்து ஒரு 2-3 மாதம்லாம் யூஸ் பண்ணிட்டு சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட நான் வந்து இன்றைக்கி எத்தனையோ வருஷம் வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணதை வச்சு சொல்கிறேன். உங்களோட ஸ்கின்னை நீங்கள் இவ்வளோ சிரம் யூஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சன்ஸ்க்ரீன் போடலன்னா இது எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. உங்கள் மணி வந்து ரொம்பவே வேஸ்ட் தான். ஸோ அதனால தான் சொல்கிறது, மார்னிங் நேரத்தில் கட்டாயம் நீங்கள் எந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக போடணும். ஃபேன் போட்டு நல்லா வந்து ஸ்கின்ல அப்சர்வ் பண்ண விட்டுட்டேன். ஸோ இப்போ வெயில், ஃபேன், ஏசி இல்லைன்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. சப்போஸ் நீங்கள் ஹோல் டே ஏசிலலாம் இருக்கீங்கன்னா தாராளமாக மார்னிங் நேரத்தில் சீரமெல்லாம் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா 1 by 1 மேலே போடும்போது உங்களுக்கு சஃபகேஷனாக ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சம்மர்லேயும் உங்களோட சீரமெல்லாம் போட்டு உங்கள் ஸ்கின்னை டம்ப் பண்ணாமல் ரிலாக்ஸாக விட்டுடுங்க. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போதும். நைட் நேரத்தில் ஏசியெல்லாம் போட்டுட்டு படுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் ஃபேன் காற்றுல தான் படுக்கிறேன், ஸோ சஃபிகேஷனாக இருக்குது, வேர்வெல்லாம் வரும்னா நீங்கள் இதையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப்பான் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின் உடம்பெல்லாம் ஃபீல் ஆகிறப்ப தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு உங்கள் ஸ்கின்னை ப்ரீத்தபிளாக விட்டுடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் இதே மாதிரி தான் வந்து நிறையா டைம் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஏற்ற மாதிரி நான் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவேன். இல்லைனா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசரோட விட்டுடுவேன். சப்போஸ் இதே மாதிரி ஒரு சிம்பிளான ரொட்டீன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.